உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இதுல பிரியாணி ஸ்மெல் அடிக்குது. மதுரை மல்லி வாசனை தூக்குதா? அப்படியா? இந்தா மோந்து பாரு. அப்படியே அந்த ஜகஜால மோகினி சாயந்திர யக்ஷினிய அப்படியே ஒன்னா சேர்ந்து ஆளை தூக்கும் போது கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அந்த வாசனையும் சேர்ந்து வருதுல்ல? இடியட், இது ஏலக்காய் கிராம்பு பட்டை வாசனை இல்ல, பிரியாணி வாசனை. ஆமா, பிரியாணி எப்படி? மண்ணாங்கட்டி. டேய், மல்லிகைப்பூ யாராச்சும் பிரியாணிக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு வருவாங்களா? இப்ப பாரு, பிரியாணில மல்லிப்பூ வாசனை, மல்லிப்பூல பிரியாணி வாசனை. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? வீடுல இருந்து ஏதோ ஒரு காதல் காட்சி, நான் தான் ஏதோ ஆர்வத்துல வரும்போது மிக்ஸ் பண்ணி விட்டேன். வீடுல பூ கொண்டா, நானே உனக்கு ஆசையா வச்சு விடுதேன். ஹலோ, வேணாம் வேணாம், ஒன்னும் வேணாம். ஏன்? டேய், நான் அமெரிக்கா போயிட்டா நீ யாருக்கு பூ வச்சு விடுவ? உன்னை அமெரிக்காவுக்கு போக விட்டா தானே, நான் உன்னை போவே விட மாட்டேனே. எப்படி? என் கை கால கட்டி போட்டு அமெரிக்கா போக விடாம அடைச்சு போட்டுருவியா? நீ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சா வச்சுக்க, நான் வாசலே தர்ணா பண்ணுவேன், ஒன்னாவதுதான் இருப்பேன். எப்படியும் உன்னை அமெரிக்காவுக்கு போக விட மாட்டேன் பாத்துக்க. டேய், இது பாரு, இது என் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ செந்தூர் கடல்ல நின்னு கடல்ல குதிச்சிருவேன்னு பயமுறுத்தினாலும் நான் மனசு மாற மாட்டேன். அப்படியே போச்சா உனக்கு? இலே, இந்த சமூகத்தோட சொல்ல மீறி நீ போயிடுவியால? ஆமா, போவேன். எங்க அப்பாவோட எதிர்ப்பையும் மீறி MBBS முடிச்சவனா நீ எல்லாம் எனக்கு ஜுஜுப்பி. உன்னை சமாளிக்கிறதுலாம் எனக்கு என்ன கஷ்டமா? உன் அப்பனையே நொங்க விட்டு தண்ணி காட்டினவள இந்த சம்முவா, நீதான் எனக்கு சுஜிபி. உன்னையே ஓட விட்டு நாக்கு தள்ளி அலற விட்டவன் நானு. என்ன முறைக்குத? இப்படி எல்லாம் முறைச்ச அந்த முட்டைக்கண்ண நோண்டி எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன் ஜாக்கிர. டே, நீ ரொம்ப பேசுற, உன் மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்கோ. உடைச்சிடுவே நீ? புருஷங்கார மண்டையே நீ உடைப்பேன்னு சொல்லுதியா? பாப்போல பாப்பா, உடைச்சிருவேன். அப்புறம் நிஜமா உடைச்சிருவேன். அவ்வளவு தைரியம் இருந்தா உடையன் பாப்பா. கமான். எப்போ ஒரு கூரே இல்ல? என்ன சத்தம்? சின்ன சின்ன ரூம்ல இருக்கும்போது கதவு தட்டாம வந்து என் முதுல தட்டுதா? எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சு. என்ன என் மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்துவ? அதை நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? ஆமாப்பா, ஏதோ சொம்பு சவுண்ட் கேட்டுச்சு. இதோ இந்த சொம்பு தான் நினைக்கிறேன். பாருப்பா, டொக்கு வேற விழுந்திருக்கு. சரி பாவி, இலே செம்பு நெளிற அளவுக்கு அடிச்சிருக்க நீ எவ்வளவு? ஏடி எசகி, நீ போய் அந்த உருட்டு கட்டி எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு இவன் மண்டைய உடைச்சு மசாலா தடவல என் பேர் வைகுண்டம் இல்ல. எப்பா, வெறும் ஈட்டி தான் இருக்கு, பரவாயில்லையா? ஈட்டியாது கீட்டியாது எடுத்துட்டு வாடி. அந்த ஈட்டியை வச்சு இவன் தொடக்கறியை கிழிச்சு எடுத்துறேன். எப்போ நான் அடிக்கிறேன்னு சொல்லுதம்ல, அவதான் என்னைய அடிச்சா. வேணா அவளை கேட்டு பாரு. இல்லை நீ ஏன் எடுத்து சொல்ல? இல்லாட்டி இந்த நாள் நைட்ல வந்து என்னைய தாக்கிட்டு இருக்க. அப்படி மாமா, பொழைச்சு போட்டு விடுங்க மாமா. என் மேலேயே கை வைப்பானா இவன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. பரணி, என்னட்டி சண்டை? என்ன அமெரிக்கா போறதுக்கு இவர் விட மாட்டாராம். தலகீழ நின்னாவது என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைப்பாராம். ஓ, தோரா அப்படினா வர பேசுறாரா? ஆமா மாமா. கேளுங்க மாமா. இல்லை, இந்த பார்ல வீணா போனவன என் மருமவ ஆசைப்பட்ட மாதிரி அமெரிக்கா போகத்தான் போற, அதை நீ பார்க்கத்தான் போற. எப்போ நான் அப்படி சொல்லல. என்னல நொப்படி சொல்லல. ஏலே, நீ என் சூடாமணி வச்சே கதை கட்ட வந்தான்ல நீ. எத்தா பரணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. படிப்பறிவை பத்தி இந்த தற்குறிக்கு என்ன தெரியும்? ஆமா, பெரிய MBBS MP எல்லாம் படிச்ச எல்லா விவரம் தெரிஞ்சவரு இவர் என்னையே சொல்லுதா அவரு. ஏலே கூமுட்ட, இரு நான் உன்னை பெற வச்சுக்கிறேன். எத்தா பரணே, உன்னை அமெரிக்கா போக கூடாது இருக்க கூடாது ஏதாவது சொன்னான்னு வையே, இல்ல சத்தம் போட்டான்னு வையே, ஒரே ஒரு குரல் கொடு, வந்து இவன் கொதவலையை கடிச்சு துப்பிடுறான். ஏலே, நீ எதுக்குல வெறி பிடிச்ச ஒட்டக்க மாதிரி என்னைய முறைச்சிட்டு நிக்க? உனக்கு என்னாச்சு? தர்மச்சான், என் தங்கச்சி அமெரிக்கா போறதுதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வையே, தப்பா போயிரும் பாத்துக்க. ரெட்டியாசிக்க
வாடி போ. ம். இவன்னா அவன் ஜெயில் கைதி மாதிரில என்னை மேட்டு போதான். ஏலே பிரின்சிபாலு, நீ எதுக்கு என்னைய முறைக்குத? நீ ஏதாச்சும் பாடம் எடுக்கணுமா? எடு. அண்ணே, நீ மட்டும் பரணி அமெரிக்கா போறத தடுத்தன்னு வெய்யே, நாங்க 4 பேர் இருக்கோம், உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவோம். செஞ்சாலும் செய்வாளுவ. வாங்கிட்டு போலாம். சரிக்கா. ஏலே நீ எதுக்கு சொம்ப எடுத்துட்டு போத? இந்த சொம்பு இருந்தா தானே மைனி அடிப்ப. இனிமே உனக்கு சொம்பே கிடையாது. அண்ணே, நான் வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பேன். மைனி அடிக்கிற மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டுச்சு அவ்வளவுதான். உள்ள ரூம்குள்ள என்ன நடக்கும் ஒட்டு கேட்டாரு. ஏலே இந்த குடும்பத்துல எனக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஒரு ஆளும் இல்லையா? நான் மட்டும்தான் உனக்கு ஆதரவா பேசணும். அதையும் கெடுத்துக்காத. சமத்து புள்ள மாதிரி பாய போட்டு படு. போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஏட்டி, உன் வயசு என்ன? இந்த வயசுக்கு மேல அமெரிக்கா படிப்பு எதுக்கு? படிச்சதெல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதையா புள்ளைய பெத்துக்கிட்டோமா, குடும்பத்தை பாத்துக்கிட்டோமான்னு நீ இருக்க மாட்டியா? இதுக்கு நீ பாமையே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். டே சண்முகம், இதெல்லாம் உன்னோட வேலை தானே? இந்த வீட்டுல கரண்டி இருந்தா கூட அதுக்கு உடனே சம்பவம் தான் காரணம். நீவிய ஏலே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அத்தை பேசுறதெல்லாம் அதுவே சொந்தமா பேசுறதுதான். நீனும் எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டுதா? ஏன் அது சொந்தமா மூளை இருக்காதா பேசுறதுக்கு? முதல்ல என் அம்மா சொல்லுச்சு நீ அமெரிக்காவுக்கு போவான்டான்ட்டு. இப்போ உன் அம்மையும் சொல்லுது. கேட்டுக்குமா, அமெரிக்கா போவான்டான்னு அத்தை தான் சொல்லுது. நாளா அத்த நீ ஒரு வடை கொடு. நீ அவளுக்கு உரைக்கிற மாதிரியே புத்திமதி சொல்லிட்டு போ. ரத்னா, நீ ஒன்னு எடுத்துக்கோட்டி. இந்த அரட்டி பரணி, இம்புட்டு பெரிய விட்டுட்டு நீ பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போவியா? குடும்பத்தை விட முக்கியமாட்டி அந்த அமெரிக்காவும் கத்திரிக்காவும்? மா சைலண்டா இரு. காலங்காத்தால வந்து என்னோட வாயை புடுங்காத. ஓவரா பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டே சிவபாலா, அக்கா முதல்ல அம்மாவை கூட்டு போடா. வந்துட்டாங்க, வந்து காலையிலேயே வந்து மொக்க போடுறதுக்கு. ஏட்டி, உங்க அப்பா ஒன்னும் சாதாரணமா இதை செய்யலட்டி. பொண்ணையும் சமூகத்தையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த வித்தையே இறக்கி இருக்காரு. சொன்னா கேட்க மாட்டியா? மாட்டேன். பாத்தியானே, புடி கொடுத்தாவது பேசுறாளான்னு பாத்தியா? ஏத்தா, நான் என்னத்த சொல்றதுன்னே எனக்கு தெரியலத்தா. சும்மா பழைய காலம் மாதிரியே பேசிட்டு. ஏமா இது பரணிக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பெரிய வாய்ப்புமா. அவன் அமெரிக்காவுக்கு போகத்தான் போறான். இப்ப என்ன, அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுன்னா சமூகத்தையும் கூட அனுப்பி வச்சா போச்சு. ஆனா அமெரிக்காவுக்கு பரணி போகத்தான் செய்வா. போதுமா? இருக்கட்டும்ல, இருக்கட்டும். அண்ணன் தங்கச்சி அம்பட்டு பேரும் கைய கோத்துக்கிட்டு அம்மாவே எதுக்குதியலா? பாத்துருவோம்ல. என் உசுரே போனாலும் நான் அவளை அமெரிக்காவுக்கு போக விட மாட்டேன். பாத்துருவோம். சிவபாலா, வால வந்து வண்டி எடு. என்னம்மா? அத்தை 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 ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.